மண்ணாண்டையத்தான் அடித்தே ஊரில் 8 என்று விற்கையிலே 10 என்று விற்றாயா? 8 என்று விற்கையிலே 10 என்று விற்கவில்லையே. இல்லை, 10 என்று விற்கையிலே 12 என்று விற்றாயா? 12 என்று விற்கவில்லையே மன்னா. ஒரு அநியாய பாவத்தை கூட செய்ததில்லை. ஏன் இல்லை பிள்ளை? இதற்காக நாமல் இருவேருக்கு ஒரு குழந்தை இல்லையே. அந்த ராகக்கண்ணியானவள் நாகமன்னனிடம் சொல்லுகிறாள். இன்னும் என்னம்மா சொல்லுகிறாள்? கத்தேரிக்கா தோட்டத்திலே மடிபிடிக்க ஒரு மதுரை இல்லையே மன்னா. குழந்தை வேணும்ல? குழந்தை வேணும் கிடைக்காத. ஆமா ஆமா, கடவுளுடைய சோதனை அதுதான். ஆண்டவருடைய சோதனை அதானம்மா. வேணியங்கிற வீட்டுக்கு இறைவன் கொடுப்பதில்லை, கொடுக்கவே மாட்டார். வேண்டாம் என்றாலும் கடவுள் அதை நிறுத்துவதும் இல்லை. ஆண்டவனே எனக்கு 5-6 குழந்தை இருக்கு, இனி வேண்டாம் வேண்டான்னு எந்த வீட்டுல சொல்றாங்களோ அந்த வீட்டுலதான் வந்து வதன்னு பிறந்துகிட்டே இருக்கும். காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் நெழு நெளியுது. நெளியுமா. ஆமா, உடுக்காரு வேண்டாம் வேண்டாங்காரு. அங்கதானே வருஷத்துக்கு 2 பிறகு. வருஷத்துக்கு 2 பிறந்தாலும் பரவாயில்லையே. இப்போ 2-3 பிற ஆரம்பிச்சுட்டா. 2-3 பிறவா? ஆமா. அடவாதகத்தி. ஏன் மன்னவா நம் 2 பேருக்கும் குழந்தை இல்லை? எதற்காக மன்னா? நாகக்கண்ணியார பெண்குடியாள். பெண்குடியாள் அந்த நாகராய மன்னனிடம் சொல்லுகின்றாள். இன்னும் என்னம்மா சொல்லுகிறாள்? நான் பாவியாரேன் மன்னா, நான் வளர்த்த பிராணிகளும் பாவியாக தெரிகின்றது. பாவியாக தெரிகிறது மன்னா. குப்பையில் மைந்து வரும் குறுங்கோழி மலடாக வேரில் மைந்து வரும் வெள்ளாடு மலடாக மந்தையில் மைந்து வரும் மயிலே பசு மலடாக கோழி அடைத்துதானா குப்பையில் கால
கிடைத்தால் மன்னா மன்னா பாங்கிடத்தில் தானே போய்விட வேண்டும். பாங்கிடத்தில் தானமா போய்விடணும். ஆனால் இதுவரைக்கு நாமல் இருவருக்கும் குழந்தை என்பதே இல்லை. ஒரு குழந்தை என்பதே கிடையாது. ஆனால் உங்களை நம்பினதில் எனக்கு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனமும் இல்லை மன்னா. ஆண்டவன் ஆரிகரைக்கெண்டனாகிய பகவானை வேண்டி பகவானையே வேண்டி தவம் இருந்த இறைவனிடத்திலே குழந்தை வரத்தை வாங்கி வருகிறேன். குழந்தை வரத்தையே வாங்கி வருகிறேன். என்னை நாகக்கண்ணியான பெண்கொடியாள் நாகராஜனை அடிதொழுது சேர்வை செய்து எங்கே வருகிறாள் நாகக்கண்ணி? எங்கே வருகிறாள்? ஆண்டவேன வேண்டி எல்லோ வேண்டி அழகுடைய நேரவம் இருக்க அடவம் கணவனையோ நமள் சேரித்தாள் நமள் சேரித்தா காண்டிகையால் ஏகி வாராள் ஏகி தவமிருந்து தவம் செய்து இறைவனிடத்திலே குழந்தை வரத்தை வாங்க வேண்டும் என்று குழந்தை வரத்தை வாங்க வேண்டும் என்று இமயமலை பர்வதத்திலே தவம் இருக்கிறாள் நாகக்கண்ணி. எப்படி தவம் இருக்கிறாள்? ஆண்டவனை வேண்டி நாகக்கண்ணி எப்படி தவம் இருந்து வருகிறாள்? ஆண்டவனை வேண்டி எப்படி எப்படி அம்மா தவம் இருந்து வருகிறாள்? தந்தை கொண்டு தரம் அழுகு அவள் சந்தேகத்தால் பகவானை வேண்டி பகவானையே வேண்டி நாகக்கண்ணியானவள் தவம் இருந்து வருகிறாள். தவம் செய்து வருகிறாள். அந்நாகாரங்களை மறந்தால் ஊன் உறக்கங்களை எல்லாம் இழந்தாள். எல்லாமே இழந்தாள். அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே புசித்தாள். ஒரே மனம் ஒரே நினைவு. உண்மையாகவே உண்மை தவம் செய்து வருகிறாள். எப்படி தவம் இருக்கிறாள் அந்த நாகக்கண்ணி? எப்படி தவம் இருக்கிறாள்? அரணே என்று அரணை வேண்டி தவழ் செய்தாள். சிவஜீவா சிவனே என்று சிவனை என்று சிவனை வேண்டி தவழ் செய்தாள். தவழ் செய்தாள் அவள் தவழ் செய்தாள். பகவானை வேண்டி பகவானை வேண்டி ஒரே மனம் ஒரு நினைவாகவே உண்மை தவம் செய்து வருகிறாள். உண்மை தவம் செய்து வருகிறாள். அப்படி தவம் இருந்து வருகின்ற நாகக்கண்ணியோ செய்யக்கூடிய தவமானது ஆரி கையிலேங்கரை மலை அப்படி கிடுகிடு கிடுகிடு என்று அசைகின்றது. கண்டால் அம்மையாக விட்டு உமையவள் ஆண்டவனே ஆண்டவனே என்றும் அசையார கையிலேங்கிரி மாமலை. இந்த கையிலேங்கிரி மாமலை இன்றைக்கு ஏன் ஆண்டவா இப்படி கிடுகிடு கிடுகிடு என்று அசைந்து கொண்டிருக்கின்றது? ஏன் இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறது? உமையவளை பார்வதி ஆடவர்கள் தான் இதுவரை தவம் இருந்தார்கள். இப்போ ஒரு பெண்ணாகப்பட்டவள் தவம் இருந்து வருகிறாள். ஒரு பெண்ணாகப்பட்டவள் தவம் செய்து வருகிறாள். வரம் கொடுக்கணும் இல்லையா? வரம் கொடுக்கணும் அல்லவா? இன்றைய ஆண்டவனாரி கரை கண்டனான சிவபெருமான் நாகக்கண்ணி தவம்
இருக்கின்ற இடத்திற்கு எப்படி வருகிறார்? எப்படி எப்படி வருகிறார்? கையில மல்லை காடந்தார் கருணை அழங்கிலி பாலோமிட்டார். அங்கே இருப்பாரே மறிப்பாரே இந்திரலோகம் தான் கடந்தார். இந்திரலோக அழந்திரலோ சந்திரலோகோ நாதனாய கடவுள் நாக எண்ணெயில் தவழை கண்டார் பகவான். எப்படி இழைத்தார் அந்த நாகக்கண்ணியை? நாகக்கண்ணியை எப்படி அழைக்கிறார்? தவழுமங்க தவழுமங்க தானே ஒரு வார்த்தைகளாய் இங்கே ஏண்டியும் நாகே கண்ணி ஏ நாகக்கண்ணி நாகக்கண்ணி நீ இதற்காக தவழுகிறாய். தவமிருக்கும் காரணத்தை நீதானே நீயும் சொல்வையானால் கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் வரங்கள் தவத்தை விட்டு இறங்கினால் ஆண்டவனை வணங்கினாள். ஆண்டவனையே வணங்கினாள். முக்கால் வல வந்தால் முடி வணங்கி நமஸ்கரித்தாள். முடி வணங்கி நமஸ்கரித்தாள். ஆண்டவனை இருகரம் கொண்டு வணங்கினாள். இருகரம் கொண்டு வணங்கினாள். பகவான் கேட்டார், அடே பெண்ணே, பெண்ணே உனக்கு என்ன வர வேண்டும்? என்ன வர வேணும்? சுவாமி சொத்துண்டு ருகமுண்டு மண்ணுண்டு மனையுண்டு எல்லா உண்டுண்டு எல்லா போசும் உண்டு. ஆனா எனக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் இல்லை. ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. பிள்ளை வர வேணும் என்று கேட்கிறாளே. கேட்காளே. பெண்ணாக இருந்தால் தானே பிள்ளை வரம் கொடுக்கலாம். பெண்ணாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். இவ சர்ப்பமாக இருக்கிறாளே. சர்ப்பமா இருக்காளே. எப்படி குழந்தை வரம் கொடுக்க முடியும்? குழந்தை வரத்தை கொடுக்க முடியும். ஆண்டவனையும் மலடி என்கிற பட்டம் நீங்கினால் மட்டும் போதும். அந்த ஒரு பட்டமும் நீங்கினால் போதும் ஆண்டவனே. ஆணாக இருந்தால் தான் என்ன, பெண்ணாக இருந்தால் தான் என்ன? இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? மலடி பட்டம் நீங்க வேண்டும் அல்லவா? மலடி பட்டம் நீங்க வேண்டும் அல்லவா? தீர்த்தம் கொடுத்தார், பிரசாரம் கொடுத்தார், எட்டமுத உருண்டையும் கையில் கொடுத்தார். ஏனாக கண்ணி தந்தேன் உனக்கு வரம் தந்தேரடி தந்தேரடி கெட்டவரோ தந்தையும் தந்தேரடி தந்தேரடி பிள்ளை நல்ல வரம் மருடா வரம் மருடா பிடிரடி நாக கண்ணி நாக மகளை வரம் மதுரா வரம் மதுரா வரம் மருடா மங்கையரே பிடியடியோ பிடியடியோ வரம் மருடா பிள்ளை வரத்தை கொடுத்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆண்டவன் சிவபெருமான் தீர்த்தம் பிரசார வாங்கி ஆண்டவனை வணங்கினாள். ஆண்டவனையே வணங்கினாள். நாகமணி முற்றுக்கு வருகிறாள். நாகராஜனிடத்தில் நாகக்கண்ணி நாகக்கண்ணியான பெண்முடியா. சுவாமி,
என்ன சுவாமி? திருமணமாகி இவ்வளவு நாளை இருந்த கவலை எனக்கு இன்றுதான் தீர்ந்திருக்கிறது. இன்னைக்குதான் சுவாமி அந்த கவலையே தீர்ந்திருக்கிறது. ஆண்டவனை பார்த்தாயா? ஆண்டவனை பார்த்தேன். குழந்தை வர வாங்கினாயா? பொதுவாக குழந்தை வரத்தை கேட்டேன். நீ வாங்கி வந்த குழந்தை ஆனா அல்லது பெண்ணா? பொதுவாக குழந்தை வரத்தை கேட்டேன். சரி, நான் ஆணென்றும் கேட்கவில்லை, பெண்ணென்றும் கேட்கவில்லை. இறைவன் எனக்கு ஆண் என்றும் பெண் என்றும் தரவில்லை. இறைவன் எனக்கு ஆணென்றும் பெண்ணென்றும் தரவில்லை. பொதுவாக பிள்ளை வரம் கேட்டேன். பிள்ளை வரத்தை கொடுத்தார். எந்த குழந்தையா இருந்தா தான் என்ன குழந்தை இருந்தா தான் என்ன? தீர்த்தத்தையும் பிரசாரத்தையும் தன் மணவாளனுக்கே கொடுத்தாள். 8 முறை உருண்டையும் தின்றால் நாகக்கண்ணி. 8 முட்டையாகவே ஈன்றெடுத்தாள். 8 முட்டையிலும் நாகக்கண்ணி அடைகார்த்தாள். 41 நாள் ஒரு மண்டலம் நாகக்கண்ணி அடைகார்க்க அந்த ஆண்டவன் இறைவன் கிருபையினாலே செவ்வாயன் என்ற கிழமையிலே தேரஞ்சுரியாயுந்து மணிக்கு முட்டபாடி 2 தான் வெடித்து முதலாவேழு முட்டை அடே தான் நிறைவா 2ஆவேழு முட்டையிலே உச்சிரி மகளிதான் பிறக்காள். 3ஆவது
முத்தாரம்மா உனக்கு நல்ல விழுந்த சாடை விழுந்த சாடை ஆயிரங்கண்ணுடையாள் என் அம்மையான முத்தாரம்மாள். அம்மையான முத்தாரம்மாள். மூன்று முகம் கொண்டவளே என் தாயானவளே. தாயானவளே. முப்புடாரி முப்புடாரி மாரியம்மாள் மாரியம்மா துர்க்கையம்மாள் துர்க்கையம்மா திருவேங்கட செல்வி திருவேங்கட செல்வி என் தங்கம்மா தங்கம்மா வடக்குவா செல்வி துர்க்கை பத்திரகாளி. துர்க்கை பத்திரகாளி. அந்த அட்டகாளியர்கள் 8 பேர்களோ காளியர்கள் 8 பேர்களோ காளியாகவே பிறந்திருக்கிறாள். தாயை பார்க்கிற போது எப்படி இருக்கிறாள்? கர்ப்பமாக இருக்கிறாள். மகளை பார்க்கின்ற போது சக்தியாக தெரிகிறது. என்னப்பா தாய் ஒரு வடிவம் பிள்ளை ஒரு வடிவமாக பிறவி செய்திருக்கிறார். அந்த ஈசன் பிறவி செஞ்சிருக்கிறார். 5ஆவது பிறந்தாளே மாறி கேட்கிறா. என்ன கேட்கிறா? எடி அக்கா முத்தாரம்மா தாயே முத்தாரம்மா ஏனடி இந்த ஈசன் கேடுகட்ட சிவனடி அவன் ஏன் அந்த கடவுள் இப்படி பிறவி செஞ்சான்? நல்லா இருக்க பொண்ணுங்களே நாட்டுல அப்படி இப்படிங்கிறாங்களே. வீரப்பல் விரிகடை கோரப்பல் கோர முடியழகோடி பிறந்தாள். யாரக்காரும் மலை கல்யாணம் பண்ணுவா? உடுக்காரனே யாரட்டு பார்க்க மாட்டேக்கானே. பயந்தெல்லாம் ஓடுதான். அதுல இந்த மாறி இருக்காளே கருமாரி. அவளை கண்டுடனே 8 மைலுக்கு அப்பா போய் எட்டி பார்க்க. ஆமா கருமாரி இல்லையாவா? சந்தன மாறி நடை மாறி பூ மாறி பொன் மாறி அக்கினி மாறி அடல் மாறி தீ மாறி தீச்சட்டி மாறி சட்டி மாறி கருமாரி ஒரு மாறி பொன்னை நல்லூர் மாறி. பொன்னை நல்லூர் மாறி அவ எங்க இருக்கா? அவ இருக்கா தஞ்சை மாவட்டத்துல. தஞ்சை மாவட்டத்துல இருக்கா. ஆமா நம்மளுக்கு காணியாச்சி அங்கதானே. அப்ப அங்கதான் போறியா? ஆமா அங்க தருமடுக்க போறியாடா? ஆமா எல்லாம் அவளை கூட்டிக்கிட்டு தான். யார? என் அம்மா யார் அவள் என் காளி யார் அட்டகாளி 8 பேர்களும் அட்டகாளி 8 பேர்களும் எடி இந்த பகவான் கேடுகட்ட சிவன் கேடுகட்ட சிவன் நம்மளை இப்படி பிறவிஞ்சிட்டாரே. நம்ம 8 பேரை இப்படி பிறவி செய்திருக்கிறாரு. காளியாக பிறந்த காரணத்தை அறிய வேண்டுமே என்று ஆண்டவனை பார்க்க வரும்போது இந்த 5ஆவது பிறந்தாளே மாறி. அவ சொல்லுதா அக்கா அக்கா முத்தாரு கட கேடுகட்ட சிவனை நீயும் பார்க்க கூடாது நானும் பார்க்க கூடாது. நீனும் பார்க்க கூடாது நானும் பார்க்க கூடாது. அவன் பிறவி செய்தானே அந்த சிவன். அந்த சிவன் வெள்ளியங்கிரி மாமல் அவனுக்கு என்னடி வேலை? என்னடி வேலை? அவன் தேடி நம்மளை வரட்டும். நம்மளை பிறவி செஞ்சு இப்படி ஆக்கி விட்டுட்டு அவர் கைலாசத்துல என்ன செய்தார்?
யாரு? அவர் வாட்ல சத்தியோட சர்வமா இருக்காரு. சத்தியோட அப்படியே சூலாயுதத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ சூலாயுத புடிச்சிட்டு தான் இருக்காரா? ஆமா, அவர் ஏன் சூலாயுதம் அங்க இங்க இல்லையா? சூலாயுதம் அவர் கையில இல்லன்னா தான் அவர் எந்திரிச்சு நடமாட முடியாது. அட நீ சித்துடுக்க வச்சிருக்க மாதிரி ஆமா, அவர் ஒரு உடுக்க வச்சிருப்பாரு. வச்சிருக்காருல்ல. அதானே இருக்கு. அந்த உடுக்க வச்சுதானே அந்த சிவன் இந்த வரத்து வந்திருக்காரு. அதே மாதிரி உடுக்காரு அந்த வரத்து வாரா. ஏ அப்பா இவனுக்கு வந்திருக்க கவருவான். வாழ்வு வசதியும். ஏ அப்பா வாழ்வு வர வந்து வசதி வர வந்திருக்கா. வசதி வர போய் தானே வாழ்வு வருது. அட வாவி எல்லாம் அவளை வச்சுதான். அந்த உடுக்க வச்சுக்கிட்டு அவன் கிடுக்கடின்னு அடிச்சுக்கிட்டு நல்லா அடிக்கானா? சரி அவன் அடி உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஆத்தாளுக்கு பிடிச்சிருக்கு. ஆத்தாளுக்கு பிடிச்சிருக்கா? மாறி மாறி ஆத்தாளுக்கு. ஏ முத்தாரம்மா ஏய் ஓடியாரா எந்த ஆயாரைய நம்மையார முத்தாரம்மாள் தாயான முத்தாரம்மா. ஆண்டவன் நம்மை தேடி வரணும். நம்மளை தேடி வரட்டும். என்னை கம்பானரி கரையிலே வந்து கரையிலே வந்து எந்த ஆயாரம் அட்டகாளியர்கள் 8 பேர்களும் அட்டகாளி 8 பேர்களும் அட்டு நல்ல மணல் எடுத்தாள். ஆமா, அந்த அழகு வேலிங்கு வைத்தாள். ஐயோ செட்டிடல்லே மணல் எடுத்தாள். ஆமா, சிவலிங்கோ ஒன்று வைத்தாள். சிவனே என்றால் ஆமா, சிவபூஜை நடத்துகிறாள். ஆமா, அரகரே என்றால் அரணே என்றால் அரண்மனை நடத்துகிறாள். அப்படியே அரகரா சிவசிவா சிவசிவா அரகராங்க அரகரா அரகரா சிவசிவா சிவசிவாங்க. கண்டார் ஆரிகரை கண்டனான பகவான். பகவான் கண்டா. டேய் பிரம்மா, டேய் பிரம்மா, நான் பிறவி செய்தேனே அட்டகாளி 8 பேரையும். அட்டகால் 8 பேரை நான் பிறவி செய்தேனே. என்ன வந்து பார்க்காம என்ன அழைப்பதற்கு பூசை பண்றாடா. அழைப்பதற்கு பூஜை பண்ணுகிறான். நான் அழைத்ததாக அழைத்து வா. அழைத்து வா போ. வருகிறாரோ ஆண்டவன் நந்தி பகவான் எங்கே வருகிறார்? நந்தி பகவான் எங்கே வருகிறார்? கம்பரகரையிலே பூஜைகிறாள் அம்மை அந்த உமையவள். அட்டகாளி 8 பேர்களும் பூஜை செய்கிறார். ஆண்டவராகிய ஆரிகரை கண்டனாகிய ஆமா, தொண்டன் அந்த நந்தி அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? அம்மா காளியரே அம்மா என்றாயே இந்த நாடிடத்து அந்த உமையவளே ஆமா, கையிலாரே ஆண்டவா மலையாரற்கு ஆமா, அந்த கரை கண்டன் உங்களை அழைத்தாரம்மா. அழைச்சாரம்மா. ஈழனோட கையிலே ஈழ்வரியால் உங்களை அழைத்தாரம்மா. பார்த்தியா பார்த்தையா? இந்த பகவான் நம்மளை வந்து அழைக்க வந்திருக்கிறாரா? பகவான் நாமளை வந்து அழைக்க வந்திருக்கிறாரா? தொண்டனை விட்டு அழைத்து வர சொல்லி இருக்கிறார். தொண்டனை விட்டு அழைத்து வர சொல்லி இருக்கிறார். சரி வா. வா. கடவுளான ஆமளா என்று 2ல 1 இன்னைக்கு பாத்திரம். இன்னைக்கு 2ல 1 போய் பார்க்கணும். அந்த கையிலேங்கிரி மலை வருகிறாள். ஆண்டவனை அடி தொழுதாள். ஆண்டவனை அடி தொழுதார். அவர் 8 பேரையும் பார்த்த உடனே பகவானுக்கு சந்தோஷம். சந்தோஷம் பொறுக்க முடியல. நாம பிறவி செய்திலே ஆங்கார சொருவத்தோடு பிறந்திருக்கிறாளே. பிறந்திருக்கிறாளே. வீரப்பல் விரிகடை கோரப்பல் கோரமுடி அழகு. கோரமுடி அழகு. இவ 8 பேரும் ஈசனை கடிச்சு முழுங்க மாறி நிக்க. கடிச்சு முழுங்க மாறி நிக்கிறார். கேட்கிறா முத்தாரம்மா, ஏய் சிவனே, ஏய் சிவனே, உலகத்தை பாரும் நீர் படைத்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரையும் பாருங்கள். அத்தனை பேரையும் பாருங்கள். ஆனா எங்க 8 பேரையும் பாருங்க.
இங்க 8 பேரையும் பாருங்க. ஒரு பல்லு எங்க இருக்கு, ஒரு பல்லு எங்க இருக்கு? பல்ல பாருங்க. ஒரு பல்லு கோர பல்லு, ஒரு பல்லு வீர பல்லு. இங்க பாரு, சடைய பாரு. அப்பு சடைகள். தலைகள்லாம் பெண்களுக்கு அழகா பின்னி போட்டிருக்கா. ஆமா, இது பின்னி மட்டுமா போட்டிருக்கு. இப்ப தலைவரி கோலமா அப்பு சடையா அலையுதனே. ஆமா, நீ அப்பு சடைகளோடு இருக்கனே. ஆண்டவா, ஆண்டவனே, ஆங்கார சொரூபம், ஆங்கார சொரூபம், ஏன் இறைவா பிறவி செய்தீர்? எங்களை ஏன் இப்படி பிறவி செய்தீர்? காரணத்தை சொல்லாவிட்டால் கையில நீர் வாழ முடியாது. இந்த கையிலே வாழ முடியாது. ஏய் முத்தாரம்மா, முத்தாரம்மா, ஆங்காரத்தை கொடுத்தவன் நான், உன்னை பிறவி செய்தவன் இந்த ஈசன். ஈசன், ஈசனாய பகவான். என்கிட்டே உன் கோபத்தை காட்டுறியடி. ஆமா, இந்த ஊர் மக்களை விட்டு பாப்பியா? ஆனா உன்னை ஏன் பிறவி செய்தேன் தெரியுமா? ஏன் ஆண்டவா? எம்மங்கட்டகிரி சுஷ்டகிரி அருணகிரி உரையகிரி அஷ்டகிரி சுஷ்டகிரி அருணகிரி உதயகிரி நொருணகிரி சொகுசான நீலகிரி அஷ்டகிரி சொருணகிரி சொகுசான நீலகிரி யமயகிரி மலையோரோ இருக்கிற மகேந்திரகிரி மகேந்திரகிரி வருவரமா மச்சேரி சிவனம் மாறில ஆமா, அவன் ஆண்டதும் நாங்களை பிறவிகளிடம் காரணம் என்ன? என்ன காரணம் அம்மா? என்னம்மா? என்னை வேண்டியவன் 12 வருட காலம் தவம் இருந்தான். 12 வருட காலம் தவம் இருந்தான். தவம் இருந்த இடத்தில் சாகார வரத்தை வாங்கினான். ஆண்களால் சாக மாட்டான், ஆயுதத்தால் சாக மாட்டான், மூவர்களால் சாக மாட்டான், யாராலும் சாக மாட்டான். யாராலுமே சாக மாட்டான். மகிழரை கொல்வதற்கு மாகாளியாக பிறவி செய்தேன். அதனால்தான் சூரனை பணிபுரியதான் துர்க்கையாக உன்னை பிறவி செய்தேன். துர்க்கையாகவே உன்னை நான் பிறவி செய்தேன். கடியவரை கொல்வதற்கு உன்னை காளியாக நான் அவதாரம் செய்திருக்கிறேன். அதுக்கு தாண்டி உன்னை பிறவி செய்திருக்கிறேன். என்ன ஆண்டவனை ஏமாத்துறீரு? என்ன ஆண்டவனை நீங்க ஏமாத்துறீரு? மிட்டாய் கொடுத்து பிள்ளை ஏமாத்துற மாதிரி நீ கருப்பட்டியை கொடுத்து ஏமாத்தா? ஆமா, எல்லாம் தொண்டைக்கு. ஆண்டவரே, ஏன் ஆண்டவா என்னை பிறவி செய்தீர்கள்? எதற்காக பிறவி செய்தீர்கள்? அம்மா ஆண்டவரே, ஆண்டவா, மகிழனை நீ கொல்ல வேணும். மகிழனை நீ கொல்ல வேணும். யாராகிலும் சாகாத அதர்மப்பாவி சண்டாளனை அந்த சண்டாளன் மகனை 8 பெண்கள் போய் என்ன சுவாமி செய்ய முடியும்? 8 பெண்கள் போய் என்ன சாமி செய்ய முடியும்? ஏய், என்னப்பா வழிவிட்டு ஓடுத? ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாமே. கொலையும் செய்வாள் பத்தினின்னா. ஒரு பெண் நினைத்தால் உலகத்தை வாழ வைக்கலாம், தாளம் வைக்கலாம். சரி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னா. சரி, உங்களால எதையும் சாதிக்க முடியுமா? சரிதான ஆண்டவனை, பெண்ணால் சாக மாட்டான் என்ற வரத்தை அவன் வாங்கியிருக்கிறான். வாங்கவில்லையே. பெண்ணால் சாகுவதற்கு பிரம்மனுடைய விதி அவனுக்கு உண்டு. நிச்சயமா உண்டு. நீ போனால் மகிழனை கொன்று வரலாம். அப்பதான் அந்த 5வது இருந்த மாதிரி சொல்லுதா? என்ன சொல்றா? எடி, ஏற்கனவே நம்ம இந்த பல்ல பார்த்த உடனே ஒருத்தன் பரிசம் போட மாட்டான். யாருமே கல்யாணம் முடிக்க முன் வர மாட்டான். கல்யாணங்கிற வார்த்தையே கேட்க முடியாது. மகிழனை கொன்று வந்தால் என்ன வெகுமதி தருவாருன்னு கேளு. மகிழனை கொன்னுட்டு வந்தா கல்யாணம் முடிக்க சம்மதமானு கேளு. அவ சம்மதிப்பாரா? சம்மதிதானே ஆகணும். ஒரு படியா சிவன் முழிக்காரே. ஒரு வேலை செஞ்சா கூலி கொடுக்கணும்ல. ஆமா, அதனால அவருக்கு சம்மதிக்கணும். இல்ல சரி, கேட்டுவா. கேளு கேளு. ஏ ஆண்டவா, மகிழனை கொன்று வந்தால் எங்கள் 8 பேரை உமக்கு மாலையிட சம்மதமா? கல்யாணம் முடிக்க சம்மதமா? இருந்திருந்த நாட்டை கேட்டா கொடுத்துருவேன், நகர கேட்டா கொடுத்துருவேன், பொண்ணு கொடுத்துருவேன், பொருளை கொடுத்துருவேன். சரி, இப்ப மாட்டவனு மறுத்தால் மகிழச்சம்மார முடிக்க போக மாட்டான். சரி, இப்ப ஆட்டமனு சம்மதிப்போம். சிவனே ஏமாத்திருக்காரு, நாட்டை உள்ளவங்க ஏமாத்த கேட்கவா செய்யணும்? அந்த சிவனே ஏமாத்தி இருக்காரு. நான் உன்னை ஏமாத்த கேட்கவா செய்யணும்? என்ன ஏமாத்தி நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய? உன்னை ஏமாத்தினா தானே நான் பிழைக்க முடியும். ஓ, அப்படி சொல்லுதியோ? ஆமா. ஆண்டவரை ஆரிகரை கண்டனார சிவபெருமானை, சிவபெருமானை ஆண்டவா என் அம்மை உமையவளே முத்தாரம்மா, தாயாள முத்தாரம்மா, மகடரையும் கொன்று வந்தாள் என் தாயை மாலையிடே
என்ன ஆயுதம் வேணும்? அந்த சிவன் வச்சிருக்காரு திரிசூலம். அது யாமடி உனக்கு? அது இருந்தா தானே நாளைக்கு ஒரு காலத்துல அந்த ஆண்டவன் நம்மள்ட்ட சண்டைக்கு வர முடியாது. ஓ பிடிய கேட்க அந்த சக்தியவே கேட்க அந்த பிடிய நம்ம கையில இருக்குன்னு நினைக்கா? ஆமா, பிடிக்கு நம்ம கையில வாங்கிறோம். பார்வரியாள் வைத்திருக்கும் பராசக்தி சூலமானது. பராசக்தி சூலமானது. அந்த சூலம் அது எனக்கு வேணும். ஆமா, துணிக்க வரை உரிவாருக்கு வேறாளே ஊரம் படை வெறும் படைகளும் எனக்கு வேணும். அந்த மகிடனோடு போர் ஊரே மக்கள் படை எனக்கு வேணும். எல்லாம் எனக்கு வேணுங்க. மக்கள் படை வேணும், வேதாள பூதப்படை வேணும், வெறும் படைகளும் வேணும்னா என் அம்மையானவள் என் தாயான முத்தாரம்மா ஆண்டவரிடத்தில் வரங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு சிவனை மகிழச்சம்மாரம் முடித்து நான் கைலாசைக்கு திரும்பி வரும்போது 8 மனவடை இருக்கணும், 8 தாலி இருக்கணும், எதிர்பார்த்து நீர் மாப்பிளை இருக்கணும். தாலியும் வச்சுக்கிட்டு பூவையும் வச்சுக்கிட்டு மாப்பிளை எங்கேயும் ஓடிடக்கூடாதுல்ல. மாப்பிளை கோலத்துல இருக்கணும். அதனால சும்மா பந்த கால பிடிச்சிட்டு நிக்க கூடாது. அதுக்காக அன்னைக்கு இந்த காய் வேஷியை கட்டிக்கிட்டு உத்தராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு இந்த கைலாசத்துல இருந்தா எனக்கு பிடியாது. ஆமா, உத்தராட்ச கொட்டை அன்னைக்கு போட வேண்டாம், மெத்த நாள் போட்டுக்கலாம். மித்த நாள் எப்ப போட? இல்ல, மெத்த நாள் படி அளக்க போகும்போது போட்டுக்கலாம். ஓ, படி அளக்க போறது நீ தவறாது. ஆமா, பையன் படி அளந்துட்டாலும். ஆனா மாப்பிளை கோலத்துல உத்தராட்சம் ஆகாது இல்ல. ஆமா, அது ஆகாது. ஆமா, சாயின்காரி தாலி கட்டும் போது மேல பையன் மேல தாளத்தோட மேல தாளத்தோடு எதிர்பார்த்து கைலாசத்துல கல்யாண கோலத்துல இருக்கணும். கல்யாண கோலத்துல இருக்கணும். சரி, நீ போயிட்டு வா. முதல்ல மகடனை சங்காரம் செய்து வாமா. மகிடனை கொன்று வா. கொண்டு வருவையானா உன்னை மாலையிட்டுக் கொள்கிறேன். எனக்கு சம்மதம். சரி. ஆமா, சரி. குறையோட வந்து என்ன செய்வாரு? ஓஹோ, அது ஆகாதோ? சரி சரி, பையன் நல்ல பையன். மேல எந்த ஒரு தப்பு இல்லாம வந்துடும். அதான் குறை இல்லைன்ட்டான் சூரிய கண்ணா. ஆண்டவரே, ஆரிகரை கண்டனாரே சிவபெருமானே, அந்த மகடனோடு போர் உரைய அம்மையான முத்தாரம்மாளே 5 வயது குழந்தையாக அறியார சிறுமி போலை பிராமண